மக்கள்கிட்ட வாங்கலாமா வேணாமான்றக்கும் இதில் இருந்து இன்வெஸ்ட் பணப்புழக்கம் அதிகமாகும். அதே மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தாலும் வியாபாரம் நல்லா இருக்கும். பயத்திலே பயத்திலே வந்து வாங்கிடும், இன்னும் கொஞ்சம் ஏறும். இது எப்படி பெட்ரோல் பெட்ரோல் கிடைக்காதா அப்படின்னு சொன்னாலும் இப்போ நகை வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். சில பேர் அது தன்னுடைய சக்திக்கு மீறி வாங்கிடுவாங்க, சில பேர் கடன் வாங்கிடுவாங்க. அவங்க நிலைமை நினச்சா தான் பரிதாபமாக இருக்கும். நமக்கு வியாபாரமும் முக்கியம், அவங்களுக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கு, இந்த டைமில் வாங்கணுன்ற ஒரு அவசியம். இதை விட்டாச்சுன்னா அப்புறம் விலை ஏறிடுச்சுன்னா அப்படிலாம் பார்த்தோன்னா தலை சுற்றி போயிடும். எப்பா என்னடா இது நீங்கள் சொன்ன சிறு குறுன்றீங்க, நம்ம பேசணும் இல்லையா, அந்த சிறு குறு வியாபாரிகள் கூட இதை ஃபாலோ பண்ணால் 100% இதுலேருந்து தப்பிக்கலாம். ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தோட விலை ஏறும், அதோட ப்ரைஸ் குறையும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் கோல்டு ப்ரூ திரு சாந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நகைக்கடை உரிமையாளர் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது எப்படி சார் 2 லட்சம் ஒரு பவுன் விற்கும் போது லாபம் அதிகமா இல்லை 25,000 இருக்கும்போது லாபம் அதிகமா, எப்படி சார்? அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. அது மாதிரி எங்களுடைய இது என்னென்னா 2 விதம் இருக்குது. ஒன்று, ஏற ஏற எங்களுடைய சொத்தினுடைய மதிப்பு ஏறும். ஆமாம், கரெக்டுங்களா? கரெக்டு. 1 கிலோ மட்டும் ஒருத்தர் வச்சுருக்காருன்னா 25,000 ஒரு சவரன் இருக்குது அப்படின்னா 4,000 ரூபா. அப்போ 40 லட்சம் தான் அவருடைய வேல்யூ. அவருடைய நெட்ஒர்த்தும் 40 லட்ச ரூபா தான். அதே இப்போ விலை ஏறினதுக்கப்புறம் 1,600 வந்துடுச்சு, அதாவது 16,000 கிராம் வந்துடுச்சுன்னா 1,60,00,000, 4 மடங்கு உயர்ந்துச்சு. அவருடைய சம்பாதிக்காமலே இவருடைய சொத்து மதிப்பு 40 லட்சத்துலேருந்து 1,60,00,000 வந்துடுச்சு. அப்படின்னு நினச்சி பெருமைப்படலாம். ஆனால் வியாபாரம் கம்மியாகிட்டு இதுக்கு டாக்ஸ் கட்டிட்டு திருப்பி அதை இதில் ஒரு சின்ன கணக்கு இருக்குது சார். 400, அதாவது 4,000 ரூபா ஒரு கிராம். இந்த 4,000 ரூபா கிராம் வந்துட்டு இன்றைக்கி 16,000 ரூபா ஆகிடுச்சு. ஆமாம். அப்போ 12,000 ரூபா ஏறி இருக்குது. 4 மடங்கு. அதாவது 4 மொத்தம் வேல்யூ எவ்வளோ வந்துருச்சு? இவங்க லாபம் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும்? 12,000 ரூபா. கரெக்டாக? ஆமாம். 12,000க்கு உண்டான வரியை கட்டணும். 12,000 ஒரு கிராமுக்குன்னா ஒரு கிலோவுக்கு 1,20,00,000. அப்பா, கரெக்டுங்களா? ஆமாம். அந்த 1,20,00,000க்கு 30% டாக்ஸ் கட்டணும். இது லாபம் இல்லையா? கண்டிப்பாக கட்டணும்னா கிட்டத்தட்ட 36 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் மட்டுமே. இப்போ 1,60,00,000 ரூபா மொத்த மதிப்பு. இதில் 36 லட்சம் கட்டிட்டாருன்னா இவர்கிட்ட கையில் இருக்கிறது எவ்வளோ இருக்க போகுது? 36, 1,24,00,000. ஆனால் திருப்பி இவர் போய் தங்கத்தை வாங்கணும்னா அந்த 1 கிலோ வாங்க முடியாது. ஆமாம். அதுலேருந்து ஒரு 10%, 15, எவ்வளோ 30% குறைஞ்சிருச்சே. அப்போ 700 கிராம் தான் வாங்க முடியும் அவர். லாஸ் யாருக்கு? அப்படிலாம் பார்த்தோன்னா தலை சுற்றி போயிடும். எப்பா என்னடா அது அந்த மாதிரி. கரெக்டு. நம்மள புதுசாக வேணும்னா அவ்வளோ அமௌண்ட் போட வேண்டியது இருக்கும். 1 கிலோவுக்குனால 1,60 அப்படி இருக்கும். இல்லை, இப்போ நீங்களே சார் இப்போ 100 கிராம் இன்னைக்கு வாங்குறீங்க, வாங்கி கடைக்குள்ள வரதுக்குள்ளே 30% குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே தலை சுற்றும். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பக்கம் ஏறினா ஓகே, சந்தோஷம். இன்னொரு பக்கம் வியாபாரம் நல்லா இருக்கணும். ஏறுறது இறங்குறதுன்றத விட இல்லை, இறங்குனா வியாபாரம் அதிகமாக இருக்குது அப்படி சார்? இல்லை, அதே வியாபாரம் தான் போயிட்டுருக்கு? இல்லை, இறங்குனா கொஞ்சம் வியாபாரம் நல்லாயிருக்கும். எப்பயுமே மக்கள்கிட்ட வாங்கலாமா வேணாமான்றக்கும் இதில் இருந்து இன்வெஸ்ட் பணப்புழக்கம் அதிகமாகும். அதே மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தாலும் வியாபாரம் நல்லா இருக்கும். பயத்திலே வந்து வாங்கிடும், இன்னும் கொஞ்சம் ஏறும். இது எப்படி பெட்ரோல் பெட்ரோல் கிடைக்காதா அப்படின்னு சொன்னால பெட்ரோல் பங்க்ல லைன் கட்டினாங்கல்ல. லைன் அதாவது ஒரு வண்டியை எடுத்துக்கவே மாட்டோம். மாசத்துல ஒரு 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டியா இருக்கும். 2 வீலர் வச்சிருக்காருன்னு வைங்களேன் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவாரு, பெட்ரோல் டிமாண்ட் ஆகுது இது பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு தான் 100 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு இங்கே ஒரு 5 லிட்டர் வண்டியில் இருக்கே, அதுக்கு மேலேயே இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அது இன்னொரு 5 லிட்டர் போட்டு 10 லிட்டரா ஃபுல் பண்ணி டேங்க் ஃபுல் பண்ணி வச்சிருவோம். இவரும் போய் லைன்ல நிற்பாரு. அது மாதிரி தான் இப்போ எல்லாமே, எல்லா ஒரு இதுவுமே நம்ம வாங்குறோம். இப்போ கொரோனா டைமில் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம். கொரோனா டைமில் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு கடைகளே இருக்காது, கடை மூடி இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் படையெடுத்தாங்க. எங்கே? மெடிக்கல் ஷாப்புக்கும் ப்ரொவிஷன் ஸ்டோருக்கும் மளிகை கிடைக்கும். மளிகை கடையில் போயிட்டு முடியாக அரிசி வாங்கினா என்னடா அரிசி 2 வருஷத்துக்கு தேவையான அரிசி வாங்கலாம். ஆமாம். பேம்பர்ஸ் பண்டலாம் வாங்குறேன். எதுக்கு இருக்கு பெரிய அதான் இருக்கு. அந்த மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் போயிட்டு வராத தலைவலிக்கும், வராத காய்ச்சலுக்கும், வராத வயிற்று வலிக்கும் மாத்திரையை சேர்த்து வாங்கி வச்சுட்டான். கிடைக்காம போயிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு சம்பாரிச்சது நல்லா இது பண்ணது யாருன்னா மெடிக்கல் ஷாப்காரங்களும் மளிகை கடைக்காரங்களுக்கும். இவங்களும் போயிட்டு அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையான பொருளை வாங்கி. அது மாதிரி தான் இப்போ தங்கமும் விலை ஏறுதா உடனே வாங்கு அந்த மாதிரி சில பேர் அது தன்னுடைய சக்திக்கு மீறி வாங்கிடுவாங்க. சில பேர் கடன் வாங்கிடுவாங்க. அவங்க நிலைமை நினச்சா தான் பரிதாபமாக இருக்கும்.
வட்டிக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கணும், இந்த பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கிக்கிட்டே இருக்கும் விலை அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டு செய்யணும் இந்த ஒரு விஷயம். இப்ப நீங்களே சார், இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பொதுமக்கள் வந்து அதிகபட்சம் என்ன கிராம் கணக்குல தான் வாங்குவாங்க. ஒரு 2 கிராம் 3 கிராம் இல்ல ஒரு பவுன் அதிகபட்சம் இப்படிதான் வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா உங்களை மாதிரி உரிமையாளர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும்ல சார்? கண்டிப்பா. இப்ப 30% குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு பாதிப்பு சார்? நிறைய பாதிப்பு. என்னன்னா இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஊமை கனவு கண்டா வெளியே சொல்ல முடியுமா? அது மாதிரி ஊமை குத்துறாயன்ற மாதிரி தான் இதெல்லாம் கணக்கு. அதையும் சந்திச்சு தான் ஆகணும். எல்லாரும் சொல்றாங்களே வெளியில இவனுக்கு லாபம் இருக்குடா அப்படின்னா, அதே மாதிரி நஷ்டமும் இருக்குல்ல. அதையும் யாரும் வெளியே சொல்ல முடியாது. எனக்கு நான் தோத்துட்டேன். பெரிய அளவுல நஷ்டம் இருக்குல்ல சார்? கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுல மாற்றமே இல்லைல்ல. கண்டிப்பா சார். இப்ப வந்து நகை வாங்கணுமே வேண்டாமா சார்? பொதுமக்கள் தாராளமா வாங்கலாம். ஏன்னா இல்ல இன்னும் குறையுமா இல்ல அதிகரிக்குமா? அது வந்து ட்ரம்ப்பை தான் கேட்கணும். ஆமா, அந்த பையனை தான் கேட்கணும். அங்கே சண்டை நிப்பாட்டுவீங்களா, இல்லை இதோட முடிச்சுப்பீங்களா, இல்லை இதோட இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்குமா? இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போக இவன் அவன் மேலே அடிக்கிறது, அவனுடைய தளவாடங்களை அழிக்கிறது, அவனுடைய மின்சார இதை தடை பண்ணுறது, ஆயிலை டிஸ்டர்ப் பண்ணுறது, நீர் கடல் நீரை குடிநீர் அதை காலி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாமே கழுகி வச்சு ஒன் பை ஒன் அப்படின்னா அது இன்னமும் தாக்கம் ஜாஸ்தியாகும். ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தோட விலை ஏறும், ஆயிலோட பிரைஸ் குறையும். இல்ல முடிக்கிற மாதிரி தெரியலையே சார். ஏன்னா இப்ப இன்னைக்கு 5 நாள் கெடு கொடுத்துருக்காரு. ஆனா ஈரானை அசிங்கப்படுத்துறாரு சார். பண்றாங்க. இருந்தாலும் ஒரு எல்லை அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. அவங்க சாதாரண சின்னதாக அழிச்சிட்டு போயிடலாம்னு நினைச்சாங்க. அது கிடையாது. அவங்க பெரிய லெவலில் இருக்காங்க. அவங்களும் நீ யாரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற லெவலில் அவங்களும் இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்ப நகை வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பா சார். இப்ப தமிழ்நாடு தேர்தல் சமயத்துல எப்படி சார் உங்களுடைய பணிகள்லாம் எப்படி சார் போகுது? ஏன்னா இன்னைக்கு வந்து அங்கங்கே வண்டியை போட்டு மடக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? இல்ல ஃப்ரீயா இருக்கா அப்படி சார்? இல்லைங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். பயமா இருக்கு அப்படி சார்? ஏன்னா ஒரு வியாபாரமே இப்போ வந்து மிதமான வியாபாரம். அந்த வியாபாரத்தில் வர்ற பணத்தை கொண்டு போய் பணத்தில் பேங்க்கில் கட்டலான்னா அதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடி இருக்குது. ஆமாம். ஒரு பொருளை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ஒரு பட்டறைக்கு கொண்டு போய் தயாரிப்புக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் தங்கத்தினாலும் ஒரு பயமாக இருக்குது. தயாரிப்பு செய்த பொருட்களை திருப்பியும் நம்ம கடைக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலும் பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சிக்கல் நின்று போச்சு அப்படின்னா அதை இந்த ரெகுலர் பாதிப்பாகும். ரெகுலர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பாதிக்கணும். டைம் எல்லாம் ஒட்டுமொத்தம் அங்கே போயிடும், மன உளைச்சல் ஆகிடும். அதனால் இப்போ ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. மக்களுமே பயந்து செட் பண்ணுற மாதிரி பணத்தை கொண்டு வர முடியலைல்ல. நார்மலாக கோயம்பேடு மார்க்கெட் ஒரு 50,000 கொண்டு போயிட்டு ஒரு 10 மூட்டை தக்காளி 10 மூட்டை வெங்காயம் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. ரசீது எங்கே கொடுங்க அப்படி சொல்லி வாங்குறாங்க. நீங்கள் கோடிக்கணக்கில் லேக்ஸ் கணக்கில் இப்போ இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறது வாங்குறது எல்லாமே இருக்கும்ல சார். ஸோ எப்படி கொண்டு போகிறீங்க, எப்படி சமாளிக்கல? அதுதான் மேக்ஸிமம் நாங்கள் ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி வந்தாச்சு. மீதி இருக்கிறது பேங்க்கில் பணம் செலுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். மக்களுக்கு கூட நாங்கள் பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து பணத்தை முறையை கொண்டு வராதிங்க. நகைக்கடை கூட நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, ஆர்டிஜிஎஸ் பண்ணிவிடுங்க, ஜிபே பண்ணுங்கள். வந்தால் கூட 4 பேர் வரீங்களா, ஆளுக்கு 50,000 பிரித்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுபடி செயல்படுத்துங்க. பயம் இல்லாமல் நீங்கள் நகையை வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நமக்கு வியாபாரமும் முக்கியம். அவங்களுக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கு, இந்த டைமில் வாங்கணுன்ற ஒரு அவசியம். இதை விட்டாச்சுன்னா அப்புறம் விலை ஏறிடுச்சுன்னா நல்ல அருமையான பிரியாணி செய்து வச்சுட்டு கையை ரெண்டுத்தையும் கட்டி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ஆமாம், ரொம்ப கொடுமை. அது மாதிரி தான் இப்போ அழகாக ரேட்டு குறைஞ்சிருக்கு. 10 பவுன் எடுக்கலாமே 10 லட்ச ரூபாய்க்கு. ஆமாம், இப்போ நீ எடுத்துகிட்டு வர முடியாது பணத்தை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கும். அந்த மாதிரிக்கு தான் இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்து நீங்கள் கணக்கில் வந்து இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்போ டிரான்சாக்ஷன்லேயும் இது பார்க்குறாங்களா எப்படி சார்? இப்போ தேர்தல் நேரம் எப்படி எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகுது இப்போ இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க? இல்லை அது வந்து சார் நம்ம அக்கௌண்ட்டில் தானே வருது. பொருளை வாங்குறீங்க, அதெல்லாம் அது மல்டிபிள் நிறைய பரிவர்த்தனை வந்து ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா தான் அந்த மாதிரி. கண்டிப்பாக இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நகை செய்ய சொல்கிறீங்க, அதுக்கு வந்து நம்ம ரசீது கொண்டு போக முடியாது. செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை ரசீது ரெடி பண்ண முடியும். அந்த சமயத்தில் எப்படி சார் எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதுதான் நாங்கள் சொல்கிறது. ரெசிப்ட் வவுச்சர், இஷ்யூ வவுச்சர்னு சொல்லிட்டு 2 ரெடி பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம இங்கேருந்து இஷ்யூ பண்ணுறோன்னா ரிப்பேர்க்காக கொடுக்குறோம், கோல்டு கொடுக்குறோம், இஷ்யூ வவுச்சர் போட்டு கொடுத்துருவோம். அங்கே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெசிப்ட் வவுச்சர்னு ஒன்று போடணும். அதை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ட்ராவலிங் வவுச்சர் ஒன்று போடுவோம். அதுக்கு நான் தான் பல இதெல்லாம் நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன்றது வந்து நாம் ரெடி பண்ணணும். அவங்களுக்கு இது கொண்டு போகணுமே, இதுதான் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லலை சார். இந்தந்த ஆவணங்கள் இருக்கணும்னு, முறையான ஆவணங்கள் இருக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திலேருந்து எதுவும் வரல. ஆனால் முறையான ஆவணத்தை நாம் தான் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக என்னென்ன இருக்குது முறையான ஆவணம்? ஒரு வியாபாரின்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணுவார்,
அந்த கடை பேரில் ஜிஎஸ்டி இருக்கும், அதை காப்பி எடுத்து வச்சுக்கணும். யாராவது ஒருத்தரை போய் வாங்கிட்டு வருவார் இல்லையா, யார் அந்த நபர், அந்த நபருடைய அடையாளம், அதாவது ஆதார் ப்ரூஃப், அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாருன்றதுக்கு என்ன இருக்குது ப்ரூஃபு, அதானே அவருடைய ஐடென்டி கார்டு இருக்கும், நிறுவனத்தோட நிறுவனத்தோட, அதை எடுத்து வைக்கணும். இல்லைனா ஆத்தரைசேஷன் ஐடென்டி கார்டு இல்லாத சிறு குறு வியாபாரிகள் என்ன பண்ணணும், அவர் பேரில் ஒரு லெட்டர் ஒன்று, ஆத்தரைசேஷன் லெட்டர் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரில் மென்ஷன் பண்ணி, இவர் இன்னார் இத்தனை வருஷமாக என்கிட்ட பணிபுரிகிறாரு, இவருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கேன், நான் இவர் பணத்தை பேங்க்கில் கட்டுறதுக்கோ தங்கத்தை வெளியே கொண்டு போகிறதுக்கோ வரதுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் வைக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வீட்டுக்கு கொடுக்க போகிற பொருளாக இருந்தால் அதுக்கு பில்லு, ஜிஎஸ்டி பில்லு ரெடி பண்ணணும், போட்டுடணும். இல்லை இவர் ஹால்மார்க்குக்கு போகிறான்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஹெச்ஓஐடிக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயில் அனுப்பிச்சு அவங்களோட அப்ரூவல் வாங்கணும், அந்த மெயில் ஐடி வச்சுக்கணும். இந்த மாதிரி அப்புறம் ட்ராவலிங் வவுச்சர், இந்த மாதிரி எல்லாமே. ட்ராவலிங் வவுச்சர்னா இவர் இங்கேருந்து இந்த வண்டியில் 2 வீலரில் போகிறாரு, அந்த 2 வீலரோட நம்பர் இது, இவர் இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு போகிறாரு, இந்த டைமில் இந்த டேட்டில் போகிறாரு, இவர் கூட இன்னொருத்தரும் போகிறாரு, இது எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ட்ராவலிங் வவுச்சர், என்ன பர்பஸ்க்காக போகிறாரு, என்ன கொண்டு போகிறாரு, கேஷ் எவ்வளோ கொண்டு போகிறார், கோல்டு எவ்வளோ கொண்டு போகிறார், சில்வர் எவ்வளோ கொண்டு போகிறார், இது எல்லாம் ஒட்டுக்க அதில் வச்சு இந்த மாதிரி முதல்ல டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட். இதெல்லாம் ரெடி பண்ணி அவர் கொண்டு போனால் அவங்களுக்கு பார்த்தனையுமே ரைட் எல்லாமே இருக்கு, A to Z ரைட், ஓகே, ஜென்யூனிட்டி தெரியும், சரி ஓகே அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை உங்களை மாதிரி பெரிய நிறுவனங்கள் இது மாதிரி பண்ணலாம் சார், சிறு குறு வியாபாரிகள் என்ன எல்லாரும் பண்ணி தான் ஆகணும் சார். நம்ம பிரச்சனை அதாவது முதல்ல ஜிஎஸ்டி வர்றப்போ பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி, சிறு குறு நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு வந்துச்சு, கிடையாது, எல்லாத்துக்கும் ஒட்டு தான். நம்ம வைத்த வழி இருக்கா, நாம தான் அதுக்கு மருந்து சாப்பிடணும். நாளைக்கு வருமுன் காப்புன்ற மாதிரி நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதா, அப்போ நீ இதெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் நம்ம அட்வைஸ் கொடுக்குறது. நம்ம இப்போ கோல்டு குரு சேனலில் கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, அப்போது எல்லாத்துக்குமே எளிதில் இருக்கும். அவங்களுக்குமே சிரமம் சார், அவங்களுக்குமே இதை 364 நாள் செய்யக்கூடிய டியூட்டி கிடையாது. ஒரு மாதம் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு வாட்டி வர்ற எலெக்ஷனில் அந்த டெப்டேஷனில் இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தலைவலி இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஆவணங்கள் அப்படின்னா ஒரு ஜென்யூனிட்டி வந்துடும். சரி இந்த பொருள் இடம் கரெக்டாக போட்டு பார்ப்பாங்க, ரைட் ஓகே, இந்த பொருள் என்ன ஐட்டமு எல்லாம் எழுதியிருக்கா போட்டு பார்க்க, இது எங்கேருந்து போகுது எங்கேருந்து வருது, ரைட்டு, யார் இருக்கா, யார் கொண்டு போகலாம், இவங்க திருடன் கூட கொண்டு போகலாம்ல, ஆமாம் அவனை கூட பார்க்கலாம்ல, அதனால் இது இவன் தானா, இதுக்குரிய பொருள் எங்கேருந்து வந்திருக்கு, அதனுடைய எல்லாம் இது ஜிஎஸ்டி படி முறைப்படி வருதா, எல்லாமே ஒட்டுக்க பார்த்துட்டு இது எதுவுமே இல்லாமல் போகிறப்ப தான் சார் பிரச்சனை. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்க, ஒருத்தர் எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி 10 லட்ச ரூபான்றது ஒரு 100 கிராம் எடை உள்ள ஒரு 10 பவுன் எடை உள்ள பொருளோட விலையே இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. கூலி சார்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 13 லட்ச ரூபா வந்துடும் இன்றைக்கி இருக்க கணக்கில், செய்குலி சேதாரம் எல்லாம் சேர்த்து. அப்போது அந்த ஒரு 10 பவுனுக்கு மதிப்பு உள்ள பொருளை ஒருத்தர் கொண்டு போகிறாரு, மாட்டிக்கிட்டாருன்னா இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வருமான வரித்துறையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் அங்கே பதில் சொல்லிட்டு வாங்கி பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த ஸ்குவாடு. ஆமாம், இவங்க அதுக்கப்புறம் நடக்க அழைக்கணும், இதெல்லாம் என்கிட்ட புக்கில் ஏற்கனவே என்ட்ரியில் இருக்குது, அவன் அதர் ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க, இந்த புக்கில் உன்ட்ட இருக்கா, என்ன ஏது, இது எப்போ வாங்கினேன் என்ன, அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்காக தான் நீங்கள் உரிய ஆவணத்தை முறைப்படி முன்கூட்டியே நீங்கள் சொன்ன சிறு குறுன்றீங்க நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த சிறு குறு வியாபாரிகள் கூட இதை ஃபாலோ பண்ணால் 100% இதுலேருந்து தப்பிக்கலாம். நீங்கள் இவ்வளோ கரெக்ஷன் சொல்கிறீங்களா சார், மக்களுக்கு நகை வாங்குற மூடே போயிட முடியும் சார். இல்லைங்க, ஏன்னா இப்போ இது முக்கியமான தருணம், நகை குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருக்கு. பேசுறது எதுக்காகனா அவங்களுக்கு வாங்குற ஆசையே போயிடுச்சுன்றதை விட வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க எளிமையான முறையில் வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்ம சொல்கிறோம். இதை மூலயமா இதை ஒவ்வொருத்தருமே ஷேர் பண்ணாங்கன்னு வைங்களேன், இவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த மாதிரி இதை பண்ணுறப்போ காணொலியை பண்ணுறப்போ அவங்களுமே அவேர்னஸ் வந்துடும். இப்போ தான் சார் 52,000 கொண்டு போனாலே பிடிச்சிடுறாங்க, அதற்கு உண்டான வழியில் நீங்கள் 40,000 கையில் வச்சு கொண்டு போங்க, ஒரு 12,000 ஜிபேல கொண்டு போங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் சார். அதை நம்ம முறைப்படி பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையே இல்லை. ஒருத்தர் 75,000 கொண்டு வர்றாரு நகை கடைக்கு, அவருக்கு அந்த வழிமுறைகள் தெரியாது, ஐடியா தோணாது. 75,000 கையில் கொண்டு வரப்போ பிடிச்சிட்டாங்கன்னா மாட்டிக்கிட்டேன் என்ன ஏதுன்னு பறிமுதல் பண்ணுவாங்க. அதுக்கு 40,000 கொண்டு போங்க, 35,000 ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் கொண்டு போங்க, மேட்ரு ஃப்ரீ. எது யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கும் அதை இன்னொரு பக்கம் பாருங்கள், ஒரு அதிகாரி பிடிச்சி சோதனை பண்ணுறாரு, பிடிச்சிட்டாருன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இதை பிடிச்சிட்டாங்க அப்படி இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குமே பெரிய தலைவலி. இவர் ஒரு டியூட்டியில் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, இதை முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட் வராங்க, இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாருன்னா அந்த டைமில் மாட்டிக்கிட்டாங்கன்னா
அடுத்த 12 மணி நேரம் அந்த அதிகாரிக்கும் ஆகும். ஆமா. இதை முறைப்படி ஆவணப்படுத்தி ஒவ்வொன்றா கொண்டு போய் ஒவ்வொன்றும் கொடுக்குறப்போ அதனால் அவங்களுக்குமே இது வேலை பளு ஜாஸ்தி. நாம தான் நம்மளுடைய இதை ரிஸ்க்லேருந்து குறைக்கணும், அவங்களுக்குமே ஒரு சிரமம் இல்லாத வழியை கொண்டு போகணும். கண்டிப்பா சார். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.